அன்பு உறவுகளுக்கு வணக்கம். தன்னுடைய பிள்ளை துறவு சபையில் சேரணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னா, நல்ல சபையா இருக்குதா, நிறைய பணி வாய்ப்புகள் இருக்குதா, கல்லூரிகள் இருக்குதா, மருத்துவமனைகள் இருக்குதான்னு பல வகைகளில் பார்க்குற பெற்றோர்கள் இந்த காலத்தில் இருக்கிறாங்க. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நடந்திருக்குது. ஆனால் எனக்கு அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு ஒரு எளிய சபையில் சேர்ந்தவர் தான் இன்று நாம் பார்க்க போகிற இந்த புனிதர். எந்த அளவுக்குன்னா, பெற்றோர் அவர் வீட்டில் சிறையிலே வச்சாங்க, ஆனாலும் அவர் எளிய சபையில் தான் சேர்ந்தார். இதே புனிதர் தான் சொல்றாரு, திருவிவிலியத்தை நாம் புரிஞ்சுக்கணும்னா சாவி ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு. அந்த சாவி எங்கே இருக்குங்கிறத அவ்வளவு அற்புதமாக அவர் விளக்குறாரு. இந்த காணொளியில் இவர் எவ்வளவு தூரம் திருஹ்ருதய ஆண்டவருடைய பக்திக்கான அந்த ஆன்மீக அடித்தளத்தை இட்டார் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். சரி, யார் அந்த புனிதர்? தொடர்ந்து காணொளியை காண்கிற நீங்க சப்ஸ்கிரைப் செய்யறதோட லைக், கமெண்ட், ஷேர் செய்து மற்றவங்களும் திருஹ்ருதய ஆண்டவருடைய பக்தியை அறியவும் ஆசீர் பெறவும் உதவி செய்ய உங்களுடைய அன்போட கேட்டுக்கிறேன். திருஹ்ருதய ஆண்டவருடைய பக்தி திருச்சபையிலையும் புனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் எவ்வளவு தூரம் பின்னி பிணைந்து இருக்குங்கிறதா தான் இந்த காணொளி தொடரில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு 26வது வாரம் உங்களை அன்போட வரவேற்கிறேன். 1225வது வருஷம் இத்தாலியில இந்த குழந்தை பிறந்துச்சு. ரொம்ப வசதியான குடும்பம். பொருளாதாரத்தில் மட்டுமில்ல, அரசியல்லையும் செல்வாக்கு செலுத்தின குடும்பம், திருச்சபையிலையுமே செல்வாக்கு செலுத்திய குடும்பம் தான் இந்த குடும்பம். 7 குழந்தைகள்ல 7வது குழந்தை இது. அந்த குழந்தை தான் தாமஸ் அக்குவினாஸ். செல்வ செழிப்பு மிக்க, செல்வாக்கு மிக்க குடும்பத்தில் பிறந்தாலே தன் குழந்தை நல்ல நிலைக்கு வரணும், ஒரு அதிகாரத்தில் வரணும்னு பெற்றோர் நினைப்பாங்க. அதுலேயும் அந்த காலத்தில் பெனடிக்டைன் துறவு மடம் ரொம்ப புகழ் பெற்றதா, பெருமைக்குரியதா இருந்ததுனால அந்த துறவர சபையோட ஒரு தலைமை மடாதிபதியா தம் மக வரணும் அப்படிங்கிறதை அவங்க விரும்பினாங்க. அதனால அந்த கால வழக்கப்படி பிள்ளைகளை துறவு மடத்துக்கு படிக்க அனுப்புவாங்க. அடிப்படை கல்விகளை கத்துக்கிறதுக்கு தாமஸ் அக்குவினாஸையும் பெற்றோர் பெனடிக்டைன் துறவு மடத்துக்கு அனுப்புனாங்க. அங்கே போனா அவ்வளவு அமைதி. திடீர்னு அப்படியே ஒரே குரலா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே திருப்பாடல்களை பாடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த திருப்பாடல்களுடைய இசையே கிரகோரியன் இசை. அப்படியே நாடி நரம்பெல்லாம் அப்படியே ஆன்மீக ஆர்வத்தை அப்படியே தூண்டக்கூடிய இசை. நீங்க கூட யூடியூப்ல போய் கிரகோரியன் மியூசிக் அப்படின்னு போட்டு பாருங்களே, அப்படியே இந்த ஸ்ட்ரிங் அப்படியே மொத்தமா நம்ம காதுக்குள்ள வந்து அப்படியே இழுத்து கடவுள் பக்கத்துல கொண்டு போவோம். அவ்வளவு அற்புதமான இசை. அங்கே இருக்கும் பொழுதுதான் அந்த பயிற்சியின் போதே தாமஸ் அக்குவினாஸ் ஒரு கேட்டாரு, வாட் இஸ் காட்? அவர் கடவுள் யாருன்னு கேட்கல, கடவுள் எங்கே இருக்காருன்னு கேட்கல, வாட் இஸ் காட்? கடவுள் எப்படியானவர்? அவருடைய அன்பு எப்படி இருக்கும்? அவருடைய அரவணைப்பு எப்படி இருக்கும்? அவருடைய கருணை எப்படி இருக்கும்? கடவுள் நம்மளை தேடி வர்றாருன்னு சொல்றீங்கல்ல, அவர் எப்படி, என்ன விதத்துல நம்ம தேடி வருவார்? இந்த மாதிரி கேள்வியோட தான் வாட் இஸ் காட் அப்படின்னு தொடங்கினாரு. நம்ம பைபிள்ல கூட பார்க்கிறோம் தானே, மோசே கடவுளுக்கு முன்னாடி இருக்கும்போது கடவுள்கிட்ட என்ன கேட்டாரு? ஆண்டவரே, நான் போறேன், உன் பேர் என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டாரு. அன்னை மரியாள் கப்ரியேல் தூதரிடம் கேட்டாரு, இதெல்லாம் சாத்தியமாகுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. புனித அகுஸ்தினார், கடவுளை நான் எங்கெல்லாம் தேடுவேன் அப்படின்னு கேட்டாரு. இங்க தாமஸ் அக்குவினாஸ், வாட் இஸ் காட்? கடவுள் எப்படியாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார், அவர் எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிற அந்த வாட் இஸ் காட், கடவுள் எப்படியானவர் தேட தொடங்குறாரு. ஆரம்பத்திலேயே அவ்வளவு பெரிய ஆன்மீக தேடல். அங்கே தொடக்க கல்வியெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த கட்ட படிப்புக்கு நேபிள்ஸ் போறாரு. இது ஒரு நகரம், ரொம்ப பரபரப்பா இருக்குது, வசதியானவங்க, போர் வீரர்கள், கலை கச்சேரி எல்லாம் இருக்குது. அங்கே அவரு டொமினிக்கன் சபை, சாமிநாதர் சபை குருக்களை பார்க்கிறாரு. அவங்கள மாதிரி ஆகி அந்த சபையில போகணும், சேரணும், நற்செய்தி அறிவிக்கணும்னு முடிவெடுக்கிறார். இங்கதான் குடும்பத்துல பயங்கர எதிர்ப்பு. நீ சாமியாரா போகணும் அப்படின்னா பெனடிக்டைன் சபையில போ. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அவ்வளவு பெரிய மரியாதை பெனடிக்டைன் சபையில் சேர்ந்தா இருந்தது. இப்போ நம்ம ஊரில் உண்டு இல்லை, இந்த பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தா அதுக்குன்னு ஒரு கௌரவம், இந்த கம்பெனியில் சேர்ந்தா அதுக்குன்னு ஒரு கௌரவம். இப்போ எத்தனையோ மெடிக்கல் காலேஜ் இருக்கும், ஆனாலும் இந்த காலேஜில் சேர்ந்தா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி எத்தனையோ துறவு சபைகள் இருந்தாலும் நீ பெனடிக்டைனில் சேர்ந்தா அதுக்கு ஒரு சமூக அந்தஸ்து, அரசியல் ரீதியாக அந்தஸ்து எல்லாமே இருந்தது.
அதுல போய் சேராம போயும் சில வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கின டொமினிக்கன் சபையில சேர போறீங்கிறியே, அவங்களுக்கு வீடும் இல்லை, அது மட்டும் இல்ல ஊர் ஊரா நடந்து நற்செய்தி அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட போய் சேர போறியன்னு வீட்டுல பயங்கர எதிர்ப்பு. இந்த டொமினிக்கன் சபையை பத்தி, டொமினிக்கை பற்றி கடந்த காணொளியிலுமே நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனாலும் பாருங்க, தாமஸ் அக்வினாஸ் ரொம்ப உறுதியா இருந்தாரு. டொமினிக்கன் குருக்களோட சேர்ந்து உயர்கல்வி படிக்கிற அந்த நோக்கத்துக்காக பாரிஸ் நோக்கி பயணமாகிறார். ஆனா குடும்பத்தினர் வழியில மறித்து அவர் அப்படியே குண்டுக்கட்டா தூக்கி வீட்டுல கொண்டு வந்து சிறை வைத்துறாங்க. வீடுங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு 4 ரூம் உள்ளது 2 BH அதெல்லாம் இல்லை, ஒரு பெரிய அரண்மனை போன்றது. அப்ப அவர் அங்கே சிறை வைத்த பிறகு அது 1 நாள் 2 நாள் அல்ல, ஓராண்டு அங்கே சிறையில் இருக்கிறார். எப்படியோ சொல்லி அவர் மனசை மாத்தி பார்க்கிறாங்க. நிறைய பொருளாதாரத்தை பத்தி, பணத்தை பத்தி, செல்வத்தை பத்தி, புகழை பற்றி எதுலையும் அவர் மயங்கல. ஒரே நோக்கம், ஆண்டவரை பின்பற்றுவது, டொமினிக்கன் சபையில சேர்றது. கடைசியா ஒரு இளம் பெண்ணை, அழகிய பெண்ணை உள்ள அனுப்புறாங்க. அவர் சோதனையில் அவர் சிக்குவார் அப்படின்னு. ஆனா பாருங்க, அந்த அறையில எரிந்துகிட்டு இருந்த நெருப்புல இந்த கொல்லிக்கட்டை எடுத்து அந்த பெண்ணை விரட்டுறாரு. இங்க உங்களுக்கு சந்தேகம் வரலாம், அது எப்படி ஃபாதர் ஒரு கொல்லிக்கட்டை எரியிற நெருப்பு அறைக்குள்ள இருக்கும்? இப்ப நம்ம நாடெல்லாம் ரொம்ப வெப்பம் மிகுந்த நாடு, இங்க ரொம்ப வெப்பமா இருக்கிறதுனால என்ன பண்றோம், ஏசி பயன்படுத்துறோம். இதே ஐரோப்பிய நாடுகளுக்கு போனோம்னா குளிர் காலத்துல அந்த குளிரை நீக்கிறதுக்காக ஹீட்டர் பயன்படுத்துவாங்க. ஹீட்டரும் இந்த ஏசி இதெல்லாம் வராத பல நூற்றாண்டுகளுக்கு முன்ன என்ன பண்ணாங்க, இன்றைக்கு ஐரோப்பாவுக்கு போய் வீடுகளை பார்த்தா தெரியும், அறையில ஜன்னல் போல சுவர் ஓரத்துல அப்படி வெட்டி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல விறகு வைத்து எரிப்பாங்க. புகை வெளியில போயிடும், ஆனா அந்த அறை அப்படியே கதகதப்பா இருக்கும். ஆக இவர் வாழ்ந்த அந்த சிறை அறையில் இதே போல இருக்குது. அந்த நெருப்பக்கட்டை எடுத்து விரட்டுறார். அடுத்தது அந்த நெருப்பு கட்டையாலேயே சுவரில் ஒரு சிலுவை அடையாளம் வரைந்து முழந்தாள் படியிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே கற்பின் அருளை எனக்கு தாரும். எந்தவித சோதனைன்னு விழுந்துடாம கற்பின் அருளை எனக்கு தாரும் என்று அவர் ஜெபிக்கிறார். அந்த நேரத்தில் இந்த டொமினிக்கன் பாரம்பரியம் சொல்லுகிறது, 2 வானதூதர்கள் வந்து தாமஸ் அக்வினாஸை தேற்றினார்கள். அது மட்டுமல்ல, கற்பின் அடையாளமாக அவருடைய வேண்டுதலை ஏற்று ஒரு வெள்ளை நிற கயிறை, ஒரு கச்சை போன்ற கயிறை அவருக்கு கொடுத்தார்கள் என்று இருக்கிறது. அதனால்தான் டொமினிக்கன்ஸை பார்த்தால் நாம் இப்பொழுதும் அவருடைய அங்கியிலே கருப்பு கயிறு கட்டி இருப்பார்கள், கச்சை போல. சரி, ஓராண்டு சிறையில் இருந்தும் அந்த மகனை மாற்ற முடியவில்லை. எனவே தாய் இறங்கி வருகிறார், சகோதரர்கள் இறங்கி வருகிறார்கள், நீ போற போக்குல போ அப்படின்னு அனுப்பிடுறாங்க. இப்ப தாமஸ் அக்வினாஸ் அங்கிருந்து வெளியேறி டொமினிக்கனோடு வந்து சேர்ந்து கொள்கிறார், உயர்கல்வி படிக்கிறார். இங்கே அவருக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம், ஒரு வாய்ப்பு, அதிசயம் என்னன்னா, அவர் ஆல்பர்ட் த கிரேட், பெரிய ஆல்பர்ட் அப்படிங்கிற அந்த புனிதர் அன்றைக்கு பேராசிரியராக, ஐரோப்பாவின் மிகச் சிறந்த ஒரு அறிஞராக இருக்கிறார். அவர்கிட்ட போய் படிக்கிறார். எவ்வளவு பெரிய அறிஞர்கிட்ட கடவுளை அனுப்பி இருக்கிறார் பாருங்களேன். நான் படித்ததும், முனைவர் பட்டம் படித்ததும் ஒரு டொமினிக்கன் பல்கலைக்கழகத்தில் படிச்சுதான் டாக்டர் பட்டம் வாங்கினேன். அங்கே சிறந்த ஆய்வுகள் செய்யக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஆல்பர்ட் த கிரேட் பெயர்ல தான் அவார்டு கொடுப்பாங்க. எனக்கும் கொடுத்தாங்க. இப்போ ஆல்பர்ட் த கிரேட்டுக்கு கீழே இவர் படிக்கும் பொழுது வகுப்புல எப்பவுமே அமைதியா இருப்பாராம். ஆனா அதிகமான கவனம், ரொம்ப அமைதியா இருக்கிறாரு. இதனால என்ன ஆகும், கூட படிக்கிறவங்கலாம் கேலி பண்ணுவாங்க தானே. எப்படியெல்லாம் கேலி பண்ணி இருக்கிறாங்கன்னா, வாய் பேசாத அல்லது ஊமை எருது, அதாவது ஒரு வாய் பேசாத மாடு, ஒரு ஊமை மாடு, இந்த மாதிரி அவர் கேலி பேசி இருக்கிறாங்க. ஆனாலும் தாமஸ் அக்வினாஸ் அமைதியாக இருந்திருக்கிறாரு. இது அதிகமாக போக போக ஒரு கட்டத்தில் ஆல்பர்ட்டே உள்ள வந்து சொல்லியிருக்கிறாரு, நீங்க அவனை பார்த்து பேசாத எருது அல்லது பேசாத மாடு நீ கேள்வி பண்றீங்க, ஒரு காலம் வரும் இந்த எருதின் முழக்கத்தை இந்த உலகமே கேட்கும் என்று சொன்னார். அது உண்மைதான். நிறைய போதித்தார், நிறைய எழுதினார். தாமஸ் அக்வினாஸ் பற்றி நாங்கள் அங்கே கல்லூரியிலே படிக்கிற பொழுது ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை கேள்விப்பட்டோம். அவருடைய ஜெபம், வயதான காலத்தில் அவருடைய ஜெபம் ஒன்று இருந்தது. ஆண்டவரே, நான் இறக்கும் பொழுது ஏதோ பயணத்திலேயோ வேறெங்கோ நற்செய்தி அறிவிக்கும் பொழுது நான் செத்துவிடக்கூடாது. நீர் என்னை அழைக்கும் பொழுது நான் என்னுடைய துறவு இல்லத்தில் இருக்க வேண்டும் என சொல்லி ஜெபித்தார் என்று எனக்கு அவ்வளவு மனதை தொட்ட ஒரு ஜெபம் அது. இப்போ இவர் ஏன் என்று எருது என்று சொன்னார்கள் என்றால், அவ்வளவு பெரிய உடம்பு அவருக்கு, பெரிய வயிறு,
பெரிய உடம்பு, நல்ல உயரமான ஆளு. அப்பதான் இவர் சாப்பிட்றதுக்காக போய் மேஜையில் உட்கார்ந்தார்னா மேஜை அங்கே இருக்கும், ஆள் இங்கே இருப்பார், வயிறு இடிச்சுக்கிட்டு இருக்கும். அதனால இந்த வயிறை கொண்டு உள்ள வைக்கிறதுக்காக அப்படியே வட்டமாக அந்த மேஜையை வெட்டி வச்சிருந்தாங்க. இவர் போய் அப்படி உட்கார்ந்து அங்கேருந்து சாப்பிட்டாருன்னு சொல்லுவாங்க. இது உண்மையா பொய்யா தெரியல. ஆனா இப்படி ஒரு மரபு கதை இருக்குது. எங்களுக்கு இந்த கதையை சொன்னவரே அந்த டொமினிக்கன் துறவு சபையை சேர்ந்த ஒரு அருள் பணியாளர் தான். அதனால நம்ம அதை கொஞ்சம் நம்பவும் செய்யலாம். அந்த அளவுக்கு பெரிய உடம்போடு இருந்தவர், ஆனாலும் ஆண்டவரோடு இணைந்திருந்தவர். இவர் நிறைய எழுதி இருக்கிறார், பேச இருக்கிறார். திருஹிருதய ஆண்டவரை பற்றி அவர் சொன்ன ஒரு சில விஷயங்களை பார்ப்போமே. அவர் சொல்லுகிறார், திருவிவிலியம் ஏற்கனவே இருந்தது. மக்கள் எல்லோரும் இயேசுடைய தொடக்க காலத்திலே, இயேசு வாழ்ந்த காலத்திலே பழைய ஏற்பாட்டை வாசித்தார்கள், தியானித்தார்கள். ஆனால் அதனுடைய மறையுண்மைகளை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்போ உதாரணத்திற்கு மீட்பர் வருவார், அல்லது எருசலேமை அக்களித்து கலிகூறி, இப்படி நிறைய முன்னுதாரணங்கள்லாம் இருக்கிறது, இறைவாக்குகள் இருக்கிறது. அதெல்லாம் அவங்களுக்கு புரியலை. ஆனா எப்பொழுது இயேசு பாடுகள் பட்டு சிலுவையில் உயர்த்தப்பட்டு ஆணிகளால் அறையப்பட்டு அந்த இதயம் குத்தி திறக்கப்பட்டதோ, அப்பொழுது இதயத்தில் இருந்து வருகிற அந்த இரத்தமும் தண்ணீரும் அந்த ஆசீர்வாதத்தின் வழியாக விவிலியத்தை திருத்தூதர்கள் புரிந்து கொள்ள தொடங்கினார்கள் அப்படிங்கிறார். அந்த இயேசுடைய பாடுகள் வழியாகவும் குத்தி திறக்கப்பட்ட இதயத்தின் வழியாகவும் தான் விவிலியத்தில் அவர்கள் கண்ட அந்த பழைய ஏற்பாட்டில் இருந்த மறையுண்மைகள் அனைத்தையுமே அவர்கள் புரிந்து கொள்ள தொடங்கினார்கள். ஆக விவிலியத்தின் திறவுகோலாக இயேசுவின் திரு இருதயம் இருந்தது என்று சொல்கிறார். ஆக ஒவ்வொரு முறையும் இயேசுவின் திரு இருதயத்தை நாம் பார்க்கிற பொழுதும் ஜெபிக்கிற பொழுதும் அந்த திரு இருதயம் அவர் எதற்காக அனுப்பப்பட்டார், அந்த இதயம் எவ்வளவு தூரம் மனிதனுக்காக துடித்தது, அந்த இதயம் மனிதர்களை தேடி சென்றது, அழுதது, அரவணைத்தது, அனைத்தையும் நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே திருவிவிலியத்தை புரிந்து கொள்கிற அந்த சாவி, அந்த திறவுகோல் இயேசுவின் திரு இருதயம் என்று அவர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் நீங்கள் நற்கருணை பெறுகிற பொழுது, ஒவ்வொரு முறையும் நீங்கள் நற்கருணை கொண்டாட்டத்தையும் பீடத்தின் அருகே செல்கிற பொழுது அந்த இயேசுவின் திரு இருதயத்தில் இருந்து நீங்கள் பருகுகிறீர்கள் என்று சொல்கிறார். ஆக நாம் தினந்தோறும் திருப்பலியில் போகிறோமே, அப்பொழுது ஒவ்வொரு நொடியும் இயேசுவின் திரு இருதயத்திலிருந்து தான் நாம் பருகிக் கொண்டு இருக்கிறோம். திருச்சபை நம்ம இயேசுவின் திரு இருதயத்தோடு பிணைத்து வைத்து இருக்கிறது. இயேசு நம்மோடு பயணிக்கிறார் என்று சொல்கிறார். மூன்றாவதாக பார்க்கிறோம் ஒரு அற்புதமான ஜெபம். அவர் சொல்லுகிறார், இயேசுவே எனக்கு விழிப்பான இதயத்தை தாரும், இயேசுவே எனக்கு தூய இதயத்தை தாரும், இயேசுவே எனக்கு உறுதியான இதயத்தை தாரும், இயேசுவே எனக்கு சுதந்திரமான இதயத்தை தாரும். எதுக்காக? இயேசுவே உம்மை விட்டு நான் பிரியாமல் இருக்க விழிப்பான இதயத்தை தாரும். இயேசுவே நிறைய தவறுகள், இனி சோதனைகள் வருகிறதவே, அந்த தவறுகளை செய்யாத தூய இதயத்தை எனக்கு தாரும். தோல்விகளில் நான் உடைந்து போய்விடாமல் உறுதியாக இருக்க உறுதியான இதயத்தை தாரும். இந்த உலகத்தின் மாயைகளும் கவர்ச்சிகளும் என்னை அடிமைப்படுத்தி விடாது இருக்க எனக்கு சுதந்திரமான இதயத்தை தாரும் என்று ஜெபிக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், அன்பு என்றால் என்ன என்று கேட்டுவிட்டு, அன்பு என்பது பிறர் நன்மை செய்வதை குறித்து மகிழ்வது என்று சொல்கிறது. பல நேரங்களில் பிறர் நன்மை செய்யும் பொழுது நமக்கு ஒரு பொறாமை வரலாம், அல்லது அவர்கள் குறித்து ஒரு கோபம் எழலாம். ஆனால் புரணி பேசாமல், அவர்கள் எப்படி தவறாக நினைக்காமல், அவர்கள் நன்மை செய்வதை நினைத்து மகிழ்வதுதான் உண்மையான அன்பு என்று சொல்கிறார். இன்னும் அதிகமாக இயேசுடைய அன்பு எல்லோரையும் ஒன்றிணைக்க கூடியது என்று சொல்கிறார். ஆக இயேசுவின் இதயத்தை ஏதோ ஒரு அடையாள பொருளாக அல்ல, மாறாக உயிருள்ள ஆன்மாவாக நம்மோடு பயணித்த அந்த இதயமாகவே அவர் காட்டுகிறார். கடைசியிலே 1273 ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி திருப்பலி நிறைவேற்றுகிற பொழுது அவர் ஒரு காட்சி காண்கிறார். அந்த காட்சிக்கு பிறகு அவர் எழுதுவதையே விட்டுவிட்டார். அவ்வளவு பெரிய காட்சி, அவரால் அதை வார்த்தையால் விளக்க முடியவில்லை. அவரோடு இருக்கிற செயலர் கேட்கிறார், ஃபாதர் நீங்கள் எழுதி கொண்டே இருந்தீர்களே, அதுவும் சும்மா தியோலோஜியா என்பது அவர் மிகப்பெரிய பங்களிப்பு, இறையியலுடைய தொகுப்பு அல்லது இறையியலுடைய சாரம் என்று சொல்லலாம், அதை முழுமை செய்யாமலே நிறுத்திவிட்டார். அப்போ செயலர் கேட்ட பொழுது தாமஸ் அக்வினாஸ் சொன்னார், நான் அந்த காட்சியை கண்டேனே,
அந்த காட்சியை பார்த்த பிறகு நான் எழுதிய அனைத்துமே ஏதோ ஒரு குப்பையன் அல்லது ஒரு வைக்கோல் போல நான் கருதுகிறேன் என்று சொன்னார். அவ்வளவு பெரிய ஒரு காட்சி அனுபவத்தை பெற்றவர் தாமஸ் அக்வினாஸ். எனவே அன்புக்குரியவர்களே, புனித தாமஸ் அக்வினாஸ் நமக்கு சொல்வது போல எவ்வளவு பெரிய வசதியானவர்களாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், ஆண்டவர் அழைக்கிற பொழுது செல்லுவோம். நாம் துறவு மடத்தில் சேருகிற பொழுதே இது கட்டிடங்கள் இருக்கிறதா, மருத்துவ பணி கிடைக்குமா, ஆசிரியர் பணி கிடைக்குமா, அல்லது சொகுசாக நிறைய வேலைகள் கிடைக்குமா என்றெல்லாம் அல்ல. எளிய பணியும் நம்ம அழைத்தலுக்கான பணிதான். நற்செய்தி அறிவிக்க ஊர் ஊராய் போவதும் ஆண்டவரின் பணிதான். ஊனமுற்றவர்களை, மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை பராமரிப்பதும் இறை அழைத்தல் பணிதான். கிடைக்கின்ற அந்த இறை அழைத்தலை ஏற்று தொடர்ந்து பயணிப்போம். நாம் மறந்துவிட வேண்டாம், இயேசுவின் திரு இருதயம்தான் விவிலியத்தை அறிந்து கொள்வதற்கு உதவுகிறது. இயேசுவின் திரு இருதயம்தான் ஒவ்வொரு முறை நற்கருணை பெறுகிற பொழுது நம் உள்ளத்துக்குள் வந்து சேருகிறது. இயேசுவின் திரு இருதயம்தான் அவருடைய இதயத்தை போல நமது இதயம் மாறுவதற்கு அவரிடம் ஜெபிக்க தூண்டுகிறது. என்ன இதயத்துக்காக? விழிப்பான இதயம், தூய இதயம், உறுதியான இதயம், சுதந்திரமான இதயம். இதை கேட்டு இயேசுடைய இதயத்தை போல நமது இதயத்தை மாற்றிக்கொள்ள அழைக்கிறது. மற்றவர் நன்மை செய்வதை ஏற்றுக்கொள்ளவும் பாராட்டவும் ஒன்றிணைந்து வாழவும் இயேசுவின் இதயம் நமக்கு கற்பிக்கிறது. அவ்வளவு பெரிய அற்புதமான இறை அடித்தளத்தை, ஆன்மீகத்தை அமைத்து கொடுத்தவர் தாமஸ் அக்வினாஸ். இவர் வழியாக தொடர்ந்து ஜெபிப்போம். இயேசுவின் திரு இருதயம் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவதாக. உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இந்நாளும் இனி வரும் நாளும் நலமோடு மகிழ்ந்திருக்க அந்த திரு இருதயம் உங்களை ஆசீர்வதிப்பதாக. May God bless you. அன்பு நிறைந்த உன் இதயத்தை காயப்படுத்திய நான் பாடுகிறேன், மனமுருகி தேடுகிறேன்.